வானத்தை பற்றி பேசுபவர்கள், பூமியை பற்றி பேசுகிறவங்க, சூரியனை பற்றி பேசுகிறவங்க, சந்திரனை பற்றி பேசுகிறவங்க, வானத்தை படைச்சவை யாரு கேட்டால் தெரியாது. இவனுக்கு பேர் விஞ்ஞானியா? அல்லாஹ்வுடைய அறியாமையில் திரைகள் அகற்றுவானாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாருடைய அறிவின் மீது திரை விழுந்து விட்டதோ அதை அகற்றுவதற்கு அல்லாஹ்வே தயாராக இல்லையா? யாருடைய உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டு விட்டதோ அந்த பூட்டுகளை அல்லாஹ் தான் திறக்க முடியும், வேற யாரும் திறக்க முடியாது. அந்த பூட்டுகளை திறப்பதற்காகத்தான், அந்த திரைகளை விளக்குவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? நபிமார்களை அனுப்பி வைத்தான், குர்ஆனை இறக்கி வைத்தான், வேதங்களை இறக்கி வைத்தான். மனிதர்கள் அந்த குர்ஆனை கூட எதுக்கு ஓதுறாங்க தெரியுமா? பரக்கத்து ஓதிட்டு இருக்காங்க. குர்ஆன் ஓதுனா பரக்கத் கிடைக்கும். ஆனா குர்ஆன் பரக்கத்துக்கு இறங்கல, குர்ஆன் ஹிதாயத்துக்காக இறங்கி இருக்கு, குர்ஆன் வழிகாட்டுவதற்காக இறங்கி இருக்குது. எப்படி உலகத்துல எல்லாருக்கும் ஒவ்வொரு தனித்தனி கண் ரேகை இருக்கு, தனித்தனி கை ரேகை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு தனித்தனி கை ரேகை இருக்கோ, எல்லாருக்கும் தனித்தனி கண் ரேகை இருக்கோ, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஹிதாயத் இருக்கு. அந்த எல்லா ஹிதாயத்தும் குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆனின் மூலம் நேர்வழி பெற தௌஃபீக் செய்வானாக.